வணக்கம். ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் இப்போ நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னென்ன வசதிகள் இதில் இருக்குது, யூஸ்டு ஏர்பாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும், என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷனை இப்போது 2024 நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நம்பர் ஒன், இதோட டிசைன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஏர்பாட்ஸோட சேம் எக்ஸாக்ட் டிசைனை தான் வந்து இது கண்டினியூ பண்ணிச்சுங்க. இதுக்கப்புறம் வந்த ஏர்பாட்ஸ் தேர்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோ வேரியண்ட்டோட அந்த ஒரு வைடரான அந்த கேஸ் டிசைனை வந்து அடாப்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் இந்த ஏர்பாட் செகண்ட் ஜெனரேஷனோட அதே அந்த நான் இன்னியர் டைப் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணாங்க. இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காம்பேக்டான கேஸில் கொஞ்சம் லென்த்தியான இந்த ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஏர்பாட்ஸோட நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவோட அந்த ஷார்ட்டர் ஸ்டெம் வெர்ஷனை தான் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஜெஸ்டர் சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குங்க. சிங்கிள் டேப், டபுள் டேப் அப்படின்னு நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது அண்ட் சிறிய சம்மன் பண்ணி மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான வசதிகள் வந்து இதில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஐஃபோன், ஐபேட் அல்லது மேக் கம்ப்யூட்டரோட நம்மளுக்கு குயிக் ஸ்விட்சிங் அந்த ஆட்டோமேட்டிக் பேரிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. H1 சிப் வந்து உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டிவைஸ்க்கு நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னாவே அது ரெகக்னைஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து காதில் மாட்டினதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிட்டு மியூசிக் வந்து ஒரு ஆடியோ சோர்ஸ் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி இதில் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஜெனரேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 hours அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி மட்டுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபோன் கால் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 4 hours 3.5 hours அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டினியூஸ் யூசேஜ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. மியூசிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க 5 hours அப்படின்னு நம்ம கேஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கண்டினியூஸ் யூசேஜுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜிங் கேஸில் 24 hours டோட்டலாக பேட்டரி பேக்கப் வந்து கொடுக்குற மாதிரி இந்த 5 hours இன்க்ளூடிங் 24 hours நீங்கள் சார்ஜ் வந்து திருப்பியும் கண்டினியூஸாக உள்ள பிளேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இண்டிவிஜுவல் ஏர்பாட்ஸ் ஸ்டெம்முக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 minutes உள்ள பிளேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 3 hours மியூசிக் லிசனிங் வந்து நீங்கள் பண்ணலாங்கிற மாதிரி பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்மளுக்கு கேஸ் டு ஏர்பாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைட்னிங் சார்ஜிங் கேஸ் இதில் அவைலபிளாக இருக்குங்க. இதில் USB-C டைப்பில் ரிலீஸ் பண்ண கிடையாது. ஒரு பேசிக் யூசேஜுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் ஓகேவாக இருக்கும். இப்போது இதோட முக்கியமான விஷயம் யாருக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறது தான். இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷனை வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நம்பர் ஒன், நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல எல்லாம் இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்க்க முடியாது. மேபி ஸ்டாக்ஸ் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் சேல்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இன்னும் இருக்குங்க. இந்த லாஸ்ட் ஏர்பாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பேஸ் வேரியண்ட்டாக ஆப்பிள் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி இந்த இயர் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயரில் ஏர்பாட்ஸ் 4th ஜெனரேஷன் வரும்போது நம்மளுக்கு இதை டிஸ்கண்டினியூ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ்டு ஏர்பாட்ஸ் நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பர்டிகுலராக செகண்ட் ஜெனரேஷனை என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் க்ளோஸாக தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. மோஸ்ட்லி ரேண்டமாக நீங்கள் ஆன்லைனில் அல்லது இன்ஸ்டாகிராம் ஆட், ஃபேஸ்புக் ஆட் அண்ட் OLX மாதிரி வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னாலும் க்ளோன் ஏர்பாட்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் ஏர்பாட்ஸோட எக்ஸாக்ட் டிசைன் ரெப்ளிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோனில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க. அதோட பேரிங் முதல் கொண்டு நம்ம ஐஃபோனில் நியர்பையில் கொண்டு வந்து பேர் பண்ணுறது முதல் கொண்டு பெரும்பாலான அந்த பேசிக் ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரேண்டம் செல்லர் கிட்டேருந்து வாங்குறது சேஃப் கிடையாது. ட்ரஸ்டட் ஷாப் அல்லது செல்லர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்கலாம். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய 12,900 MRP அல்லது ஈவன் 10,000 rupees பட்ஜெட்லேயே இது வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சஜஷன் அதுக்கு பதில் ஒரு 5,000 6,000ல சோனிலேயோ இல்லை மற்ற பிராண்ட்லேயோ JBL இந்த மாதிரி மற்ற பிராண்டில் TWS ஹெட்செட் வந்து யூசர்ஸ் ரிவ்யூ இருக்கிறது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஏர்பாட்ஸ் அவாய்ட் பண்றது ரெக்கமெண்டட். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 1 year 1.5 years யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4,000 5,000 கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏர்பாட்ஸ் தான் வேணும் அப்படிங்கும்போது. மற்றபடி இது எந்த ரீசனுக்காகவும் பை பண்றது சரியா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அந்த கேசிங் வந்து காதில் வியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஒரு 1 hour 2 hours எல்லாம் வியர் பண்ணும்போது காது வலி வந்து வருது அப்படின்னு என்னோட சர்க்கிள்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இன்னியர் டைப் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்னியருக்கு போயிடுறது, அதாவது ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி மாடல் கன்சிடர் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அல்லது நீங்கள் வேறு எந்த இன்னியர் டைப் சிலிகான் டிப் சாஃப்டாக இருக்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் வந்து நம்மளோட அந்த காதோட சர்ஃபேஸில் படும்போது
சிரமமா இருக்கு, சிலருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். எந்த ஏர்பாட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதோட பேட்டரி லைஃப் டைம்ங்கிறது 2.5 இயர்ஸ் டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ங்கிற மாதிரி வரும். உங்களுக்கு நார்மல் யூசேஜ் இருக்கு அப்படின்னா. ஹெவி யூசேஜ் இருக்கு அப்படின்னு எவ்ரிடே யூசேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த மார்க்கை தான் வந்து டச் பண்ணும் ஏர்பாட்ஸ் பேட்டரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் இதை பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாதுங்க. திருப்பி நம்ம புது ஏர்பாட்ஸ் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட் வைஸ் அந்த கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் கேர் ப்ளஸ் சேர்த்தி போடும்போது கூட ஒரு 10,000 11,000ங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏர்பாட்ஸ் 3rd ஜெனரேஷன் அட்லீஸ்ட் இப்போ 2024 நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சப்போஸ் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயரில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி டோட்டலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு 4 இயர்ஸ் டு 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஏர்பாட்ஸை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ யூஸ்டு ஏர்பாட்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பட்ஜெட் பொறுத்து 7,000க்குள்ள செக்மெண்ட்டில் வருது அப்படின்னா மேபி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.